வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் NCERT சிலபஸ் கிளாஸ் 3 ஹிந்தி சாப்டர் நம்பர் 5 ஆம் கா பேட். ஆம் மீன்ஸ் மேங்கோ, பேட் மீன்ஸ் ட்ரீ. மேங்கோ ட்ரீ. गर्मियों के दिन थे. गर्मियों means summer, दिन means day. It was summer day. शौरव के चाचा जी ने अपने बगीचे के एक टोकरी आम भेजे. Shaurav's uncle sent a basket of mango from his garden. Chacha ji means uncle, சித்தப்பா. பகிஜே மீன்ஸ் கார்டன், டோக்கரி மீன்ஸ் பேஸ்கெட். ஷௌரவுடைய அங்கிள் வந்து ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக மேங்கோ வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணார். ஆம் பகுத் மீட்டே தே. ஆம் மேங்கோஸ் ஆர் வெரி ஸ்வீட். மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஷௌரவ் கோ ஆம் பகுத் அச்சே லகே. ஷௌரவுக்கு வந்து மேங்கோஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. மேங்கோஸ் ஆர் லுக்கிங் வெரி குட் டு ஷௌரவ். उसने सोचा ऐसे ही आम मैं अपने बगीचे में लाऊंगा. He thought to planted this mango in his garden. அவன் என்ன நினச்சான்னா, இந்த மாதிரி மாம்பழம் வந்து நம்ம தோட்டத்திலே நம்ம வந்து பிளான் பண்ணோம், வளர்க்கணும், க்ரோ பண்ணோன்னு சொல்லி நினச்சாங்க. उसने बगीचे में एक जगह थोड़ी मिट्टी खोदी. He found a place in the garden, dig a little soil. Jagak means place, mitti means soil, kodi means digging. அவங்க கார்டனில் ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணி அந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் மண்ணை வந்து தோண்டி எடுத்தாங்க. வகா ஆம் கி ஏக் குட்டலி டால்தி. அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேங்கோவுடைய சீட்ஸ், குட்டலின்னா என்னென்னா சீட்ஸ், மேங்கோ சீட்ஸை வந்து பிளேஸ் பண்ணாங்க, வச்சாங்க. He placed the mango seed on that place. गुटली पर मिट्टी डालकर उसने थोड़ा पानी छिड़क दिया. அந்த குட்டலி அதாவது சீடை வந்து வச்ச இடத்துல வந்து கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிட்டு கொஞ்சம் தண்ணியும் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணாங்க. On the mango seed he put some soil and sprinkled a little water. वह प्रतिदिन सुबह वहाँ पानी डालता. அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் என்ன பண்ணாங்கன்னா தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்டே வந்தாங்க, வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணாங்க. பிரதிதின் மீன்ஸ் எவ்ரிடே, சுபக் மீன்ஸ் மார்னிங். ஹி ஸ்ப்ரிங்கிள் லிட்டில் வாட்டர் எவ்ரிடே மார்னிங் ஆன் தட் பிளேஸ். कुछ दिन बीत गए. some days are past. कुछ दिन ना some days. बीत गए ना past. कुछ नाल कழிச்சு. आम का पौधा नहीं निकला. मैंगो प्लांट आर not come. அந்த மேங்கோ செடி வந்து வளரவே இல்லை. अपनी पानी डालकर बंद कर दिया. बंद कर दिया ना ஸ்டாப் பண்ணிட்டாங்க. he stopped to pour the water. एक दिन हल्की हल्की वर्ष हो रही थी. हल्की हल्की ना लाइटाना, वर्षना रेनिंग. One day it was raining lightly. शौरव घूमता हुआ बगीचे में उसे जगह पर जा पहुंचा. ஷௌரவ் ரோமிங் இன் த கார்டன். கூம்தான்னா என்னென்னா ரோமிங். அவங்களுடைய கார்டனில் வந்து சுற்றிக்கிட்டே வந்தாங்க. அண்ட் ரீச் தட் பிளேஸ். அந்த அவங்க மேங்கோ சீட் நட்டு வச்சுருந்த பிளேஸ்க்கும் வந்தாங்க. सामने ही लाल लाल कॉर्नफ्लो वाला नन्हा सा पौधा लगा था. In front of him there was a small red bud growing in the place. அவங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்டு வச்ச இடத்துல இருந்து ஒரு ரெட் கலரில் செடி வந்து வளர்ந்தது. கோன்ஃப்ளார்னா என்ன மீனிங்னா ஸ்ப்ரவுட்ஸ், வந்து மேங்கோ ஸ்ப்ரவுட், மேங்கோடைய துளிர் வந்து வந்திருந்தது. புதுசான இலை வந்து எப்படி இருக்குன்னா ரெட் கலரில் வரும்ல, அந்த மாதிரி ரெட் கலர் லீஃப் வந்து வந்திருந்தது. பௌதா தேக்தே ஹி ஷௌரவ் பிரசன்ன ஹோ உட்டா. பிரசன்ன மீன்ஸ் ஹாப்பி.
அந்த செடியை பார்த்ததுக்கப்புறம், பௌதா மீன்ஸ் என்னென்னா பிளான்ட்டு, அந்த பிளான்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. ஷௌரவ் see that plant and became happy. पौधा निकल आया, पौधा निकल आया, कहते वहाँ अंदर भागा. Plant come out, he said and ran inside the house. செடி வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லி கற்றுக்கிட்டே என்ன பண்ணா அவங்க வீட்டுக்குள்ளே போனான். अपनी छोटी बहन प्रिया का हाथ पकड़कर उसे बगीचे में ला आया. இப்படி சொல்லிகிட்டே உள்ளே போனவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய சிஸ்டர் சின்ன தங்கச்சியோடைய கை வந்து ஹாத்னா என்னென்னா ஹேண்டை வந்துட்டு பக்கட்கர்னா ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய கையை பிடிச்சி கார்டனுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. He hold his sister Priya's hand. He bring her to the garden. पौधा लेकर प्रिया भी खुशी से उछल पड़ी. See the plant Priya and jumping. அந்த பிளான்ட்டை வந்து பார்க்க சொல்லிவிட்டு அதை பார்த்து 2 பேரும் குதிச்சுட்டு இருந்தாங்க. ஷௌரவ் போலா வஹா பௌதா மேனே லாயா. ஷௌரவ் சொல்கிறாங்க, யஹு பௌதா இந்த பிளான்ட்டை வந்துட்டு மேனே லாயா நான் தான் வந்து நட்டு வச்சேன். ஷௌரவ் said I have planted this plant. யஹு ஆம் கா பௌதா ஹே, this is mango plant. இது வந்து ஒரு மாங்காய் செடின்னு சொல்லி சொல்கிறாங்க. இஸ்மே கூப் மீட்டி ஆம் லகே. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டான மேங்கோஸ் வந்து இருக்குது. ஸ்வீட் மேங்கோஸ் ஆர் இன் திஸ். இதுக்குள்ளே வந்து ஸ்வீட்டான மேங்கோஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தோனோ பாகே பாகே பிதாஜி கே பாஸ் கயே. 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து போகிறாங்க. both of them go to his father. पिताजी बोला क्या बात है. father said what is the matter. அவங்க அப்பா என்ன கேட்குறாருன்னா என்ன விஷயம் சொல்லி கேட்குறாரு. आज तुम दोनों बहुत प्रसन्न हो. நீங்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. டுடே போத் ஆஃப் யூ வெரி ஹாப்பி. வாட் இஸ் த ரீசன் சொல்லி அவங்க ஃபாதர் கேட்குறாங்க. பிரியா போலி பிதாஜி பகிஜே மே ஆம் கா பௌதா நிக்கலா ஆயா. பிரியா சொல்கிறாங்க, என் மேங்கோ பிளான்ட் ஹேஸ் க்ரோன் இன் த கார்டன். அவங்க கார்டனில் வந்து ஒரு மேங்கோ பிளான்ட் வளர்ந்துருக்குன்னு சொல்லி பிரியா சொல்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட. अगले वर्ष हम अपनी ही पौधे के आम खाएंगे. अगले दिन ना नेक्स्ट वर्षना अगलेना नेक्स्ट वर्षना ईयर. नेक्स्ट ईयर வந்துட்டு அந்த பிளான்ட்டில் இருந்துட்டு ஆம் காயேங்கே. அந்த ஆம்னா மேங்கோ வந்து நம்ம காயேங்கே மீன்ஸ் ஈட்டிங். நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த செடியிலேருந்து நாங்கள் மேங்கோ சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் இயர் வி ஈட் மேங்கோ ஃப்ரம் அவர் ஓன் பிளான்ட். நம்மளுடைய செடியிலேருந்தே நம்ம மாங்காய் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. உஸ்கி பாத் சுன்கர் பிதாஜி ஹஸ்னே. அதை கேட்டதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா சிரிக்கிறாரு. ஆஃப்டர் ஹியரிங் திஸ் ஃபாதர் லாஃபிங். வே பிரியா சே போலி. பிரியா கிட்ட சொல்கிறாங்க, स्मॉल प्लांट छोटी से पौधा का बड़ा होने में बहुत समय लगेगा. He says with love, small plant will grow to big. சின்ன செடி வந்து கொஞ்சம் பெருசாகணும். बड़ेना பெருசாகிறது. then 4-5 वर्ष में यह एक बड़ा पेड़ बन जाएगा. 4 to 5 years வந்து ஆகும் அந்த செடி வந்து பெருசாக வளர்கிறதுக்கு. இட் டேக்ஸ் 4 to 5 years to grow. உஸ்கா தனா மோட்டா ஹோகா. தனா மீன்ஸ் ஸ்டெம். இந்த அதோடைய ஸ்டெம்லாம் வந்துட்டு மோட்டா ரொம்ப பெருசாகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. became bigger one and stems will be thick. மோட்டா மீன்ஸ் திக் ஆகிறது. தனா மீன்ஸ் ஸ்டெம், மோட்டா மீன்ஸ் திக் ஆகும். அதோட ஸ்டெம் வந்து ரொம்ப திக் ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. படி படி शायेंगे होंगी तब इसमें आम लगे. A big branches are formed, then only mangoes are
growing in it. ரொம்ப பெருசு அதோடைய பிரான்ச்சஸ்லாம் ரொம்ப பெருசானதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேங்கோ வந்து கிடைக்குன்னு சொல்லி அவங்க அப்பா பிரியா கிட்ட சொல்கிறாரு. யஹ் சுன்கர் பிரியா தோடி உதாஸ் ஹோகயி. இதை கேட்டதுக்கப்புறம் பிரியாவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சேட் ஆயிட்டாங்க. ஆஃப்டர் ஹியரிங் திஸ் பிரியா கெட் லிட்டில் சேட். பர் ஷௌரவ் துரந்த் போலா கோயி பாத் நஹி. பட் ஷௌரவ் செட் நோ ப்ராப்ளம். சௌரவ் என்ன சொல்கிறாங்கன்னா சடனாக வந்து அதை கேட்டுட்டு நோ ப்ராப்ளம், ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நோ ப்ராப்ளம் சொல்லி சொல்கிறாங்க. ஹம் பௌதே கி தேக்பால் கரேங்கே, வி வில் டேக் கேர் ஆஃப் த பிளான்ட். நம்ம வந்துட்டு தேக்பால்னால் கேர் பண்ணிக்கிறோம். ஒரு நாளைக்கு வந்து நம்ம இதை வந்து கேர் பண்ணிகிட்டே வந்தால் அந்த மேங்கோ வந்து ஒரு நாளைக்கு ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு தரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏக் தின் ஹம் இஸ்கே ஃபல் அவஷ் காயேங்கே. அவஷ்னா டெஃபினெட்லி. வி டேக் கேர் ஆஃப் த பிளான்ட், டெஃபினெட்லி ஒன் டே வி ஈட் த மேங்கோ ஃப்ரூட். இதை நம்ம வந்து கேர் பண்ணி பார்த்துட்டு வந்தால் நமக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு மேங்கோ தரும். டெஃபினட்டாக வந்து நமக்கு மேங்கோ ஃப்ரூட் வந்து கொடுக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். ஸோ நம்ம வந்து பிளான்ட்டை வந்து நட்டு வச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக அதனால் ஒரு நாளைக்கு பலன் கிடைக்கும்.